ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ மட்டன் சாப்ஸ் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சாப்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். பட்டை 2 துண்டு, அன்னாசிப்பூ 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வத்தல், தேங்காய், மல்லித்தலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். மஞ்சள் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை நல்லா வதக்கிக்கலாம். சாப்ஸுக்கு ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. பத்தாட்டி பார்த்துட்டு அளவாக போட்டுக்கிங்க. மட்டன் வேக வைக்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வேக வச்ச மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் தெளிய வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த மட்டன் சாப்ஸ் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தலை கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.